வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் தன்னோட வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறாரு வச்சுக்கங்களேன், பௌர்ணமி பூஜை அப்படின்னு. அதுக்கு எல்லோரும் கூப்பிட்றாரு. பூஜையெல்லாம் முடியுது. 10 மணிக்கு முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் உட்கார வச்சு இலை போட்டு பிரசாதம் பண்ணுறாங்க, அப்படின்னு கூடுறாங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, பாயசம் வச்சு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் பாயசம் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஒரு பந்தி முடிச்சுட்டு அடுத்த உட்கார்றப்ப ஒருத்தர் உட்காருங்கன்னு சொல்கிறாரு. இவர் அதுக்காக சொல்கிறாரு, சார் நான் இங்கே சாப்பிடல, எனக்கு கட்டி கொடுத்துருங்க, எடுத்துகிட்டு போனேங்கிறாரு. கட்டி கொடுக்குறதா? சரி, ஓகே, அவர் கேட்குறாரு அப்படின்னு அந்த வீட்டுக்காரம்மா கிச்சனுக்கு போய் கொஞ்சம் பொங்கல் எடுத்து ஒரு வாழை இலை, இன்னொரு சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு ஒரு மடித்து ஒரு வடை 4 வடை எடுத்து பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் பாயசம்லாம் வச்சு பேக்கில் போட்டு அதை டேபிளில் கொண்டு வைக்கிறதுக்கு ஹாலில் எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. வைங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த பேக்கை காணும். இங்கே தானே வச்சேன்றாங்க. நான் எடுக்கலையேன்றார். யாரோ சாப்பிட்டாங்க, அதையும் எடுத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது ஹேப்பன்றது. ஓகே, இப்போ என்ன ஆகி போச்சு, எடுத்து வச்சாலும் அவருக்கு கொடுத்து வைக்கல. சரிங்களா? இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இதை கொஞ்சம் பெருசாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு பையன் ஒரு இஸ் ஒர்க்கிங் இன் சென்னை அண்ட் ஸ்டேயிங் பேச்சுலர் இன் ரூம். சரிங்களா? அவரோட ஃப்ரெண்டு அவரோட மாமா அக்கா சென்னையிலே இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் மனஸ்தாபம், இவர் போகிறது வர்றது கிடையாது. ஆனாலும் கடைவீதியில் ஒருத்தர் இவனோட ஃப்ரெண்டு மாமா அக்காவை பார்த்துட்டு சொல்கிறான் இவங்கிட்ட, நேற்று நான் உங்கள் மாமாவையும் அக்காவையும் பார்த்தேன். உங்கள் மாமா அது அக்கா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதுக்காக அவங்க கடைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனும் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் கடைக்கு போய், என்ன இருந்தாலும் தன்னோட அக்கா பையன் மாமா பொண்ணு தானே, அது தன்னோட மடியில் உட்கார வச்சு காது குத்திருக்காங்க சின்ன வயசில். அதனால் இவன் ஒரு சேரீ ஜாக்கெட்டு வாங்கி வச்சுக்கிட்டு கூப்பிட்றப்போ போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணான். அப்போ இவன் மேலே மாடியில் இருக்கிற அந்த கீழ் போர்ஷனில் இருக்கிற ஒரு அம்மா என்ன ரமேஷ், எப்போ போக போகிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க கேட்டதுக்கு, நாளைக்கு சாயங்காலம் உங்கள் மாமா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னோடனே, அப்படியா, எனக்கு தெரியலையே, சொல்லலையேங்கிறாரு. நம்ம சொல்லுறது தப்பு இல்லையா, ஒன்று கூப்பிடணும் இல்லையா, அவர் கூப்பிடாமல் இருந்தது தப்பு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு இந்த பையனை தன்னோட சொந்த தாய் மாமன், இவர் இந்த பையன் தாய் மாமன் கூப்பிட பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு மாதம் கழித்து இந்த பையனுக்கு நியூஸ் வருது. இந்த நிச்சயதார்த்தம் ஆனால் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னு. என்னடா அது இப்படி பார்க்குறாரு. பார்த்தா ஐசியூவில் போட்டிருக்காங்க. என்ன எதுன்னு தெரியல, என்னமோ தெரியல. ஆனால் வித்தின் 4 days நெட்டில் பொண்ணு இறந்துட்டான். 21 years நிச்சயதார்த்தம் ஆகிருக்கு. என்ன ரீசன் அதெல்லாம் விட்டுருவோம். இஸ் டெட். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ஒரு 10 நாளுக்கு நடுவில் 2 நாள் கழித்து அக்கா வீட்டுக்கு போனேன். என்னந்தாலும் காரியம் இல்லையா, போய் பார்க்குறான். அப்போ அவர் உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறாரு, கார்டு எடுத்து இந்த மாதிரி என்னோட பொண்ணு இது மாதிரி ஆயிடுச்சு, 10வது நாள் காரியம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்காரு. இவனை பார்த்த உடனே, வா நீ இப்போ கொஞ்சம் கார்டை எழுது அப்படின்னு 10-15 கார்டை கொடுக்குறாரு. 10-15 கார்டுலையும் இந்த பையன் இந்த மாதிரி இது ஆயிடுச்சு, 10வது நாள் காரியம் நடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷனை சொந்தக்காரங்களுக்கு தன் கைப்பட எழுதி அந்த கார்னரில் அந்த பேனாவிலேயே கொஞ்சம் அப்படியே கருப்பு தடவி இவன் போஸ்ட் பண்ணுறான். பாருங்கள், இவன் தன்னுடைய அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு சரி
ஜாக்கெட் விட்டு வாங்கி வச்சுருக்கான். ஆனால் அந்த பொண்ணுக்கு இவன் கையால் நடந்தது என்ன? எடுத்து வச்சாலும் பொறுத்து வைக்கல. ரொம்பவும் சோகமான, மனதை வருத்தும் ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன பண்ணுறது? அந்த பொண்ணுக்கு இவன் கையை தான் தாய்மாமன் கையால் என்ன செய்யணும்னு இருக்கோ அதுதான் நடந்தது. இதுக்கு யாரை குறை சொல்கிறது? சரிங்களா? இதை அப்படியே விட்டுருவோம். 3வது, ஒருத்தர் சென்னையில் இருக்கார். அவர் ஃபேமிலி மேன். அவர் கூட தங்கை கூட அம்மா அப்பா இல்லை, தங்கை இருக்கா. காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. காலேஜ் படித்து 3rd இயர் போயிட்டான். முடிக்க போகிறா அதையும். இவரோட அண்ணா பாம்பேயில் இருக்கார். பாம்பேயில் வேலை பார்க்குறாரு. அவர் ஃபேமிலி மேன். அப்போது சொல்கிறாரு, இவர் பாம்பேக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம தங்கச்சி 3rd இயர் முடிக்க போகிறா. வேலை பார்க்கணும் அப்படின்னா எங்கேயும் பார்க்கலாம், நீ பாம்பேயும் போகலாம், அண்ணா அவனுக்கு அங்கே வேலை வாங்கி கொடுப்பாருன்னு கேட்டேன். நான் பாம்பே போகலை, எனக்கு அன்றைக்கும் சண்டை வரும்னு நான் போகலை. இங்கே வேலை கிடைச்சா பார்க்கலாம், இல்லை நீங்கள் செய்யறதை செய்யுங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறார். அதாவது மேரேஜஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஷி அக்ரீடு. அப்போ சொல்கிறார் இவர், உனக்கு தெரியும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் பண்ணால் காசு செலவாகும் அப்படின்னு உடனே அண்ணாக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஊரில் கிராமத்தில் இருக்கிற வீடு, அந்த வீட்டை நீ விற்றுடு, எனக்கு அதில் பங்கு எதுவும் வேண்டாம், நீயே வச்சுக்கிட்டு தங்கச்சி கல்யாணத்தை பண்ணு, நான் கல்யாணத்துக்கு வரேன் அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு ஹி ஹஸ் சென்ட் ஏ பவர் ஆஃப் அட்டர்னி. இந்த மாதிரி கிராமத்துக்கு வீடுக்கு எனக்கு அதில் ஒன்றும் வேண்டாம், தம்பிக்கு எடுத்துக்கிட்டு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி தங்கக்கிட்டும் வாங்கிட்டார் இவர். இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறேன், எங்கிட்ட காசு ஜாஸ்தி ஒன்றும் கிடையாது, அதனால் அண்ணாங்க எழுதியிருக்கார், நீயும் கொடுத்துருன்னு அவங்க அந்த பொண்ணுகிட்டையும் வாங்கிட்டார். வாங்கிட்டு என்ன பண்ணார் இவர், கல்யாணத்தை தெரிஞ்ச பையன், சொந்தக்கார பையனை பார்த்து அந்த நிச்சயதார்த்தத்தை வீட்டிலேயே பண்ணிட்டார். பண்ணிட்டு அடுத்த மாதமே கோவிலே கல்யாணம் பண்ணிட்டார். அண்ணங்காரம் பார்க்குறாரு, என்ன நம்ம வீட்டுக்கு சொன்னோமே, விற்கிற மாதிரி தெரியல, இந்த கோவிலில் நிறைய இப்போ கல்யாணம் வச்சுருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு, விற்றா என்ன விற்காட்டி என்ன, நாம தான் அப்படி தான் எழுதி கொடுத்துட்டோமே அப்படின்னு அவர் போயிட்டார். சரிங்களா? இது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. ஒரு 6 மாதம் கழித்து கிராமத்தில் இவங்க வீட்டில் அண்ணாச்சி ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, அங்கே குடியிருக்காரு. அவர் பாம்பேயில் இருக்கிற அண்ணனுக்கு லெட்டர் போடுறாரு, இந்த மாதிரி இவங்க தம்பி வந்தார், விற்கிறதுக்கு ஐடியா பண்ணார், அவர் 60 சொன்னார், நான் 50 சொல்லி இந்த மாதிரி 45க்கு முடிவாச்சு, ஆனால் விற்கிற மாதிரி தெரியல, எனக்கு அந்த வீடு கொடுத்தீங்கன்னா சௌரியமாக இருக்குன்னு லெட்டர் போட உடனே, இந்த மாதிரி நான் அந்த வீட்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இன்னும் வேண்டாம், எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணங்க. இவர் என்ன சொல்கிறாரு, சார் தம்பிக்காரன் விற்கிற மாதிரி இல்லை, நான் கேட்டு பார்த்தேன் சார், கல்யாணத்துக்கு அப்புறம் விற்கிற மாதிரி இல்லை, ஜாஸ்தி ரேட் ஆகட்டும் காத்திருக்காரு போட்டிருக்கு, எனக்கு அந்த வீட்டை கொடுத்துடுங்க, நானும் டெவலப் பண்ணேன் அப்படின்னா என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா மாப்பிள்ளை வீட்டு கடையை பார்த்துக்கணும், வருவார், எனக்கு வேணுங்கிறாரு. நான் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு விற்றுடுங்க அப்படிங்கிறாரு அண்ணாச்சி அண்ணங்காரங்கிட்ட, மாம்பிக்காரங்கிட்ட. நான் எழுதி கொடுத்துருக்கேன்னா, சார் அது பாராட்ட வேண்டியதானே, அதை நீங்கள் ரிவோர்ட் பண்ணிடலாம், அதை நான் வாங்கிக்கிறேன், பேசாமல் நீங்கள் வாங்க, நாங்கள் ரிசர்ச்சுக்கு போவோம், டீலை முடிச்சிடுவோம், நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன்ட்டார் அவர். அதே மாதிரி போராவட்டானியை அவங்க கேன்சல் பண்ணுறாரு இவர். அண்ணா கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்குள்ளாரே இந்த வீட்டை அந்த அண்ணாச்சிக்கு விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு பாம்பே போயிடுறாரு. தம்பிக்காரனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது திடீர்னு ரிவோக் ஆகிடுச்சு. ரிசர்ச்சுக்கு கேட்டு பார்த்தா பெண்ணாகரம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இது அவர் பேரில் அண்ணாச்சி பேர் ஆகிடுச்சு, இவருக்கு பணம். அப்போ தான் பாம்பே போகிறாரு இவர். தம்பிக்காரர், என்ன இப்படி பண்ணிட்ட, நீ நம்பித்தானே நான் வீட்டை வைக்காமல் கல்யாணம் பண்ணினேன், என் பங்கு எங்கே அப்படின்னு கேட்டால், உன் பங்கு எப்போ வருமோ அப்போ வரும், நீ பேசாமல் இரு. அது கோபம். தங்கைக்கு கோவில் கல்யாணம் பண்ணுறதா, நம்மளாம் ஒன்றும் இல்லாதவங்களாம் ஒன்று பண்ணுற காசு இல்லை அப்படின்னா என்னை கேட்டுருந்தா நான் கொடுத்துருப்பேன்,
நாம் வந்து தங்களை நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், மாப்பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு, அது பண்ணல இதை பண்ணல அப்படின்னு யார் பண்ணுறது அப்படின்னோடனே இவருக்கு வந்து ஷாக் ஆகிட்டார். உனக்கு வந்து உன்னோட பங்கு கிடைக்கும், எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும் ஆச்சுங்களா. அந்த வீடு தனக்குன்னு அவர் வந்து நினச்சி அந்த பராமட்டனை எடுத்து வச்சும் இவருக்கு கிடைக்கல, எடுத்து வச்சும் கொடுத்து வைக்கல. இந்த மாதிரி எக்கச்சக்க ஏராளமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒன்று வரணும்னா வரும், வரலன்னா வரல. அண்ணங்காரன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்தும் அவருக்கு அந்த வீட்டு பணம் வந்தது, அதை அவரை எதிர்பார்க்கல. இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப். ஆக அண்ணங்காரனுங்க வகையில் நீ எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்தாலும் அப்பா சொத்து தாத்தா சொத்து அவருக்கு வந்தது. எப்படி அவர் நினச்சி பார்க்கவே இல்லை. நாம் தான் சொல்லிட்டோமே, பாம்பேயில் இருக்கோம், எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்குது, இதை போய் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், தம்பி கஷ்டப்படுறான் பாவம், கல்யாணத்துக்கு பண்ணணும், தங்கை கல்யாணம் பண்ணணும், போகட்டும்னு விட்டும் அந்த காசு அவரை விடலை, வந்துச்சு அவருக்கு. பார்த்தீங்களா, எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கவில்லை. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு பொருள் வரணும் அப்படின்னா, நடக்கணும் அப்படின்னா அது நடக்கும், உங்களுக்கு வரும். நீங்கள் அதுக்கு எந்த விதமான ஒரு முயற்சி செய்யாவிட்டாலும் அந்த வீட்டை விற்கிறதுக்கு பாம்பேயில் இருக்கிற அண்ணன் வந்து எந்த முயற்சியும் செய்யலை. எல்லா வேலையும் அந்த அண்ணாச்சி பண்ணார். ஹோட்டலில் ரூம் போட்டு பத்திரம் எழுதுறவங்களை உட்கார வச்சு எங்களை கூப்பிட்டு டிஃபன் காப்பி எல்லாம் பண்ணி 2 நாள் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இதை எதிர்பார்க்கல, அண்ணங்காரன் எதிர்பார்க்கல. அவரும் எந்த விதமான எஃபர்ட்டும் போடாமல், ஒரு துரும்ப கூட அசைக்காமல் அவருக்கு அந்த வீடு காசு அப்படியே வந்துச்சு. இட் ஹேப்பன்ஸ். சரிங்களா, நமக்கு அதை ஒருத்தருக்கு என்ன வரணும் அப்படின்னோ இருக்கோ அது கட்டாயமாக வரும். சரிங்களா, ஓகே, இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.